ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் செய்கிற கூழ் மட்டும் இல்லை, கூழ் குழம்பு ரொம்ப ஃபேமஸ். பார்க்கலாமா? 3-4 தக்காளியை விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை கரைச்சி அது கூட குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கருவேப்பிலை கலந்து வச்சுக்கோங்க. காய்கறிகள் அவங்கவுங்களோட விருப்பம், நாட்டு காய்கறி யூஸ் பண்ணுங்கள். மொச்சக்கொட்டையை ஊற வச்சு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண்சட்டியில் தூக்கான தாளிப்பு கொடுத்து 25-30 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா சுருள வதக்கிடுங்க. இப்போது தேவையான காய்கறிகளை சேர்த்து நல்லா உப்பு மஞ்சப்பொடி போட்டு வதக்கி எடுத்துருங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி விழுது ப்ளஸ் கத்திரிக்காய் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு கரைச்சி வச்சுருக்கக்கூடிய குழம்பு கலவையும் இது கூட சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்ல ஒரு 3-4 கொதி கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்கக்கூடிய மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்து பொடி செஞ்சுக்குவோம். கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான கூழுக்கு ஆப்டாகக்கூடிய இந்த காரக்குழம்பு ரெடிங்க. ட்ரை திஸ் ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.